சனிக்கிழமை தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் எம் அனைவருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி இந்த இடத்திலே நான் பேசலாம், ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இன்றைய தலைப்பு பயானை பற்றிய ஒரு பயான், பயான்கள் என்கின்ற அம்சம் பற்றிய ஒரு பயான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு ஏன் பேச வேண்டும் என்கின்ற தேவை ஏற்படுகிறது என்றால் பல காரணங்களை நாம் இதற்கு சொல்லலாம். இன்று அதாவது பொதுவாகவே எல்லோருடைய உள்ளங்களிலும் ஒரு விதமான ஒரு விரக்தி நிலை காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது என்ன விரக்தி நிலை என்று சொன்னால், அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனையோ பயான்களை கேட்டுவிட்டோம், ஆனால் எங்களால் மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதே போன்று பேசுகின்ற நாங்கள் எத்தனையோ விஷயங்களை பேசிவிட்டோம், எங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கிறது என்கின்ற அளவில் ஒரு விரக்தி நிலை எல்லோரிடத்திலும் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக எல்லோரிடத்திலும் ஒரு குறிப்பிட்ட துறையில் எனக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லையே, எல்லா பயான்களையும் கேட்டிருந்தும் கூட எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லையே என்கின்ற ஒரு விரக்தி நிலை பலரிடத்திலே இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் இன்னும் விரிவாக சொல்லுவது என்று சொன்னால், தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் பல ஆயிரக்கணக்கான சிடிக்கள் வெளியாகி இருப்பதை பார்க்கிறோம். மார்க்க தலைப்புகளில் பல ஆயிரக்கணக்கான சிடிக்கள் வெளியாகி இருப்பதை பார்க்கிறோம். இவைகளை பலர் கரைத்து குடித்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற அளவில் அவைகளை ஞாபகம் வைத்திருக்கிறார்கள், அதில் உள்ள செய்திகளை ஞாபகம் வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நூற்றுக்கணக்கான மாநாடுகளில் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வாராவாரம் நடக்கின்ற உரைகள், அதுபோன்று தினம் தினம் நடக்கின்ற உரைகள், குத்துபா பிரசங்கங்கள் என்று எல்லாவற்றையும் கேட்டு, அதாவது அவைகள் உள்ள செய்திகளை ஞாபகம் வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தௌஹீத் பிரச்சாரத்தில் எத்தனை சஞ்சிகைகள் வருகிறதோ அத்தனையும் படித்து பார்த்து விளங்கி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு தலைப்பை ஒரு மௌலவி பேச போகிறார் என்றால், இந்த தலைப்பில் இந்த குர்ஆன் வசனங்களைத்தான் அவர் பேசுவார், இன்ன ஹதீஸ்களைத்தான் அவர் பேசுவார் என்பதை சாதாரணமாக முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லிவிடுகின்ற அளவில் அந்த அளவுக்கு பயான் கேட்டிருக்கிறார்கள், அந்த அளவுக்கு சீடிக்கள் பார்த்திருக்கிறார்கள், அந்த அளவுக்கு புத்தகங்கள் வாசித்திருக்கிறார்கள், அந்த அளவுக்கு சஞ்சிகைகளை வாசித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வசனத்தை நான் இந்த உரையிலே சொல்ல போகிறேன் என்று சொன்னால் அதை மொழிபெயர்த்து அரவாசி வருகின்ற பொழுது அடுத்தது இதுதான் என்று விளங்கிவிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த நபியுடைய செய்திகளில் ஏதாவது ஒன்றை சொல்ல போனால் அது என்னென்ன செய்திகள் இருக்கின்றனோ அத்தனை பேரும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை எடுத்தால் அத்தனையும் பொதுமக்களுக்கு தெரிந்துதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை எடுத்தால் அத்தனையும் தெரிந்துதான் இருக்கிறது. முறையாக அதை எத்தி வைப்பதில் தான் அவர்களுக்கு கடினங்கள் இருக்கிறதே ஒழிய அறிந்து வைப்பதில் எல்லோருமே இன்றைக்கு என்னது முன்னிலையில் இருப்பதை பார்க்கிறோம். அறிந்து வைத்திருக்கிறார்கள். எந்த செய்தியை சொன்னாலும் இதில் எது சரி, எது பிழை, எது மார்க்கமானது, எது ஹதீத், எது சொந்த கருத்து என்றெல்லாம் பார்க்கின்ற அளவில் அறிவுத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அறிவுத்துறை வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவ்வளவு படித்திருந்தும், இவ்வளவு வாசித்திருந்தும், இவ்வளவு மார்க்க அறிவிருந்தும், பல பயான்களை கேட்டிருந்தும் பேசியிருந்தும் கூட சுபஹ் தொழுகையை ஜமாத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த பயான் அவருக்கு உதவி செய்யவில்லை. அந்த 30 வருட கல்வி அவருக்கு உதவி செய்யவில்லை. அது மாத்திரமல்ல, சாதாரணமான ஒரு சினிமாவை விட்டு விடுவதற்கு அந்த இளைஞனுக்கு அந்த அறிவு உதவி செய்யவில்லை. அவர் கேட்ட 20 வருட பயான்களும், அவர் படித்த அந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களும், அவர் படித்த ஆயிரக்கணக்கான சஞ்சிகைகளும் அவரை அதாவது ஒரு சான் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அறிவியல் மாற்றத்தை தவிர சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எது சரி எது பிழை என்று தெரியும், ஆனால் உணர்வு பெறுவதோ அதை செயல்படுகின்ற அளவிலோ அந்த அறிவு உதவவில்லை என்று சொன்னால் இந்த அறிவு எந்த பிரயோஜனத்தை எங்களுக்கு தரும்? அரபியிலே இப்லீஸை பற்றி ஒரு கவிதை சொல்வார்கள். லவ்கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ். தக்வா இல்லாமல் அறிவுக்கு மாத்திரம் சிறப்பு இருக்கும் என்றால் உலகத்திலேயே மிக கண்ணியமான இறைவனின் படைப்பாக ஷைத்தான் இருந்திருப்பான். வெறுமனே அறிவால் மாத்திரம் ஒருவருக்கு சிறப்பு இருக்கும் என்றால்
யாரு முதல் தரத்தில் இருந்திருப்பானா? இப்லீஸ் இருந்திருப்பான். ஏன்? இப்லீஸை பொறுத்த வரைக்கும் சிலை வணங்குவதில்லை, மறுமை நாளை நம்பி இருக்கிறான், நரகம் சொர்க்கத்தை நம்பி இருக்கிறான், நபிமார்கள் யார் என்று தெரியும். விளங்கிட்டானே? எல்லாம் இப்லீஸுக்கு தெரியும். அறிவில் அவன் சரி. விளங்கிட்டானே? அறிவில் அவன் என்ன செய்யறான்? சரியா இருக்கிறான். முஸ்லிம்களே கொஞ்சம் பேர் வழிகட்டு ரசூலாங்களுக்கு பூரா நபி வருவார் என்று சொன்னாலும் இப்லீஸ் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறான், நபியெல்லாம் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டாரு. அப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான். அவனுக்கு எல்லாவற்ற அறிவும் இருக்குது. பிரச்சனை தக்குவா இல்லை, அமல் இல்லை. லவ்கானலில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது பேசுகின்றவர்களுக்கும் கேட்கின்றவர்கள் எல்லோருக்கும் உரிய விஷயம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பயானிலே புது புது செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தேடுகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது. தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு 10 வருடமாக உரை நிகழ்த்தி வந்தவர் அவர் என்ன மனநிலைக்கு தள்ளப்படுறார் தெரியுமா? புதுசா ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு, புதுசா ஒண்ணு உள்ளதானே சொல்லல. மொத்தமாகவே சஹீஹான ஹதீஸ்களை கணக்கிட்ட அறிஞர்கள் 10,000 தான் மொத்தமா சஹீஹான ஹதீஸே இருக்கிறது. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள், லைவான ஹதீஸ்கள் ஒரு 6 லட்சத்துக்கு மேல இருக்குது. விளங்கிதானே? லைவான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஒரு 6 லட்சத்துக்கு மேல இருக்குது. ஆனால் சஹீஹான ஹதீஸ்கள் மொத்தமே ஒரு 10,000 தான். அப்ப 6,666 அந்த குர்ஆன் வசனங்கள் லிஸ்டையும் இதை எடுத்தா இவ்வளவு ஒரு 15,000 16,000 செய்திகள் வரப்போகுது. இதையே திருப்பி 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 என்னது சொல்லிவிட்டதனால் தேடுகின்ற பொழுது என்ன செய்யும்? அப்ப புதிய செய்திகள் கிடைக்காத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த சமுதாயத்தில் ஏராளமான செய்திகள் பல அறிஞர்கள் மூலம் எடுத்து வைக்கப்பட்டு விட்டன, பல சஞ்சிகைகள் மூலம் எடுத்து வைக்கப்பட்டு விட்டன. ஆனால் அந்த ஒட்டுமொத்த அறிவும் ஒருவரை தொழுவதற்கு உதவவில்லை, ஒருவரை ஜமாத்தில் கலந்து கொள்ள வைப்பதற்கு உதவவில்லை, ஒரு பாவத்தை விடுவதற்கு உதவவில்லை, ஒரு வியாபாரத்தை நேர்மையாக செய்வதற்கு உதவவில்லை, ஒரு குடும்பத்திலே கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு உதவவில்லை, தாடியை கொஞ்சம் வளர்ப்பதற்கு உதவவில்லை, கரண்டைக்கு மேல கொஞ்சம் ஆடையை தூக்குவதற்கு உதவவில்லை. அப்படி என்று சொன்னால் இவ்வளவு பெரிய கல்வியும் தொடர்ச்சியான பயான்களும் என்ன பிரயோஜனத்தை எம்மிடத்தில் தந்தன? என்ன பிரயோஜனத்தை எம்மிடத்தில் தந்தன என்ற ஒரு கேள்வி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது எல்லாம் பயான் எல்லாம் ஒரு எந்த அளவுக்கு போயிட்டு என்று சொன்னால் அது ஒரு சடங்கு போல. ஒரு பயான் இருக்கணும், கிழமைக்கு 2 நாள் பயான், 3 நாள் பயான் இருக்கணும், ஒரு சிஸ்டமா இருக்கணும் என்கின்ற அளவில் அது போயிட்டே ஒழிய பண்றவர் நல்ல தலைப்பு நல்லா ரெடியாகணும் என்ற தேவையை பத்தி அல்ல. நல்ல தலைப்பா ரெடியாகணும் என்று அவர் முடிவெடுக்கிறதும், இன்றைக்கு அழுகிற மாதிரி சப்ஜெக்டா இருக்கணும் என்று கேட்கிறவங்க முடிவெடுக்கிறதும் அதோட முடிஞ்சது. இப்படி என்கின்ற அளவில் ஒரு பயான் மாறி வருவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முன்னுரையாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையை நீங்கள் நல்ல முறையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஹ்லாசோடு பார்த்தீர்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே உரைகளுடைய மார்க்க விளக்கங்களுடைய நோக்கங்கள் என்ன, அதை கேட்பதன் நோக்கம் என்ன, அதை படிப்பதன் நோக்கம் என்ன என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கையில் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தான், அதை வைத்து சம்பாதிப்பதற்கல்ல. பாடசாலையில் படிக்கின்ற படிப்பு வேண்டும் என்றால் உழைப்பதற்காக இருக்கலாம், ஒரு விமானத்தை ஓட்டுவதற்காக இருக்கலாம், ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்காக இருக்கலாம், ஒன்றில் சைன் பண்ணுவதற்காக இருக்கலாம். மார்க்க அறிவை படிப்பது எதற்காக? செயல்பாட்டுக்கு தான். பாடசாலை கல்வி தொழிலுக்கு. இந்த இடத்திலே தரப்படுகின்ற அந்த மார்க்க ரீதியான கல்வி எதற்கு? செயல்பாட்டுக்கு. இரண்டுக்கும் உதவவில்லை என்று இதற்கு உதவவில்லை என்று சொன்னால் இவ்வளவு செலவழிக்கப்பட்டு பயான் நிகழ்ச்சிகள் நடந்து என்ன பிரயோஜனம்? ஒரு இஜ்திமா நடக்கிறது, இஜ்திமா நடந்தால் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு, சின்ன ஒரு குட்டி இஜ்திமா நடந்துன்னு வைங்களேன், 1 லட்சம் செலவு. வாரது போறது, மேடை கிட எல்லாம் செலவு, சாப்பாடு அடிச்செல்லாம் முடிஞ்சாச்சு. ரிசல்ட் எப்படி பாக்குறோம் தெரியுமா? வெளியே போகல, அவரோட பயான் கொஞ்சம் குவாலிட்டி இல்ல, இவரோட பயான் கொஞ்சம் குவாலிட்டி ஆயிருச்சு, கேள்வி பயில திண்டுட்டாரு, விளங்கிட்டானே. இப்படித்தான் போகுதே ஒழிய இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நான் இதை மாத்திக்கொள்ளணும் அப்படின்னு காதுல கேட்கலாம் இருக்குது. நாளையிலிருந்து இதை நான் விட்டுறணும், விளங்கிட்டானே. நாளையிலிருந்து நான் ஜமாத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு சொல்லணும். இப்படியான எதிரொலிகளை உங்களுக்கு கேட்க முடியாது. போறவளும் மார்க்ஸ் தான் கேட்கல, விளங்கிட்டானே. பண்ணிட்டு போறவருடைய நிலைமை எப்படி தெரியுமா? கொஞ்சம் இதாயிடுச்சு, எப்படி நல்லா பயான் கேட்கிறவரும், விளங்கிட்டானே. பண்ற பயான் பண்றவருக்கும் அதே கேள்வி, அதை கேட்டுட்டு விமர்சிக்கிற மக்களுக்கு அதே கேள்வி. யாருக்கும் மாற்றம் என்ற கேள்வி இல்லை. யாருக்கும் என்னது மாற வேண்டும், இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற கேள்வி அளவில் நான் எல்லோரையும் சொல்லவில்லை, 75% நிகழ்வை தான் சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலை இந்த சமுதாயத்திலே காணுகிறோம். இந்த நிலைமை அப்படியே தொடர்ந்தால் பேசுகின்றவர்களுக்கும் திருப்தியாக இருக்கும், கேட்கின்றவர்களுக்கும் திருப்தியாக இருக்கும். மறுமையில் அல்லாஹ் சுருட்டி முகத்திலே எறிவான், அவ்வளவுதான். சுருட்டி என்ன செய்வான்?
முகத்திலே எரிவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான ஒரு விரக்தி நிலையை இந்த சமுதாயத்தில் பலவிதமான இடங்களில் காண முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு இன்றைக்கு மார்க்க அறிவை தேடக்கூடிய வாய்ப்புகளும் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்து போயிருக்கிறது என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு இணையதளத்திலே ஒரு செய்தியை எடுக்க வேண்டும் என்றால் கூட அப்படியே 2 வசனத்தை டைப் பண்ணுவதுதான் பக்கங்களாக, வீடியோக்களாக, ஆர்டிகல்களாக எத்தனையோ விஷயங்களை எடுத்து படிக்கக்கூடிய அளவில் அறிவு வளர்ந்து போயிருக்கிறது. ஆனால் செயல்பாடுகள் இல்லை, அமல்களில் குறைபாடு. பொய்யை பற்றி இன்றைக்கு தலைப்பு முழுமையாக 1.5 மணி நேரம் பொய்யை பற்றி பேச்சு, ஆனால் மாற்றம் என்கின்ற ஒரு செய்தி வராது. சுபஹ் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி பேச்சு, ஆனால் மாற்றம் என்கின்ற செய்தியை காண முடியவில்லை. வியாபார ஒழுங்குமுறை, சினிமா சம்பந்தமான பேச்சு, ஆனால் மாற்றத்தை காண முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதனால் இன்றைய சமுதாயத்திலே பலர் பலவிதமான முடிவுக்கு போயிருப்பதை பார்க்கிறோம். இந்த விரக்தி நிலையை சைத்தான் பயன்படுத்தி ஒரு விரக்தி நிலை உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய புத்தூர் சோதனை, அதாவது சோர்வான நிலை. இந்த நிலையால பார்த்திருக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்களில் பலர் பலவிதமான முடிவுக்கு போயிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன முடிவுக்கு போயிருக்கிறாங்க தெரியுமா? இந்த பயானெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை. என்ன முடிவு வரைக்கும் பார்த்து ஏலாம இந்த பயானால எல்லாம் என்னது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் சிலர் எப்படி தெரியுமா? பயானால பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு போற ஒரு சைட். இன்னும் சிலர் எப்படி என்று சொன்னால், பிரயோஜனம்னா இதுவரைக்கும் கேட்டதை நாங்க என்ன செய்வோம், நாங்க முதல்ல அமல் செய்வோம், அதுக்கு பிறகு பயான் கேட்போம். இதுவரைக்கும் கேட்டிருக்கிறோமே அதுகளை முதல்ல அமல் செஞ்சு முடிப்போம், அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், பயான் கேட்போம் என்கின்ற முடிவுக்கு சிலர் போய்க்கிறாங்க. இன்னும் சிலர் எப்படி போய்க்கிறாங்க தெரியுமா? சில விஷயங்கள் அவங்க பயான் கேட்டு மாத்த ட்ரை பண்ணிப்பாங்களே, மார்க்க உரைகளை பார்த்து மாத்த ட்ரை பண்ணிக்கிறாங்களே, அதுல ஒரு 10 வருஷமா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதனால ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க, என்ன தெரியுமா? இதை மாத்தவே இயலாது. இது என்னது? மாத்தமே இயலாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பலகீனம் இருக்கு, அது மாதிரி எனக்கு இந்த பலகீனம், இதை நான் மாத்ததுக்கு இதுக்கு ட்ரை பண்ணப்படாது, இதுலயே போவோம், மத்த பயானெல்லாம் கேட்போம், மத்த விஷயங்களை என்ன செய்வோம், கேட்போம் என்ற முடிவுக்கு போயிருக்காரு. இப்படி 3 விதமானவர்களை தவிர வேற எதையும் உங்களுக்கு சமுதாயத்திலே காண முடியாது. 3 விதமான முடிவுகள். ஒரு முடிவு, இந்த பயான்களால எந்த பிரயோஜனமும் இல்லை என்கின்ற முடிவு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த முடிவு சரியான நீங்கள் நினைத்து பார்த்தால், பயான்களால எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவு இருக்குதானே, இது ஷைத்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். நாங்க விளங்கிட்டானே, பயான்களால பிரயோஜனம் இல்லை என்பது இருக்கிறதே, அதே போன்ற ஒரு ஆயுதம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, நபிமார்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லாமே வாயால் நடந்த பிரச்சாரங்கள் தான். ஸ்கிரீன் போட்டு ப்ரொஜெக்ட் போட்டு காட்டினதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா வந்தவைகள். அவைகள் செய்வதை தவறில்லை. ஆனால் நபிமார்கள் அவ்வளவு லட்சக்கணக்கான நபிமார்களும் செய்தது என்ன சொல்லுங்க பாப்போம்? வாயால் பிரச்சாரம் தான். வாயால மக்களுக்கு சொல்றேன்னு சொன்னா பயான். அரபுல சொன்னா என்னது பயான், தமிழ்ல சொன்னா மார்க்க விளக்கம். பயான் என்றது விளக்கம் என்ற அர்த்தம். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். அப்போ வெறுமனே பயான்களால் பிரயோஜனம் இல்லை என்பது அல்லாஹ் நபிமார்களை வேஸ்டா அனுப்பினார் என்று சொல்ற மாதிரி, அல்லாஹ் நபிமார்களை வேஸ்டாக அனுப்பினார் என்று சொல்ற மாதிரி. ரிசல்ட் மாறி மாறி வரலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் பிரச்சாரம் செஞ்சு ஒரு 60-70 பேர் தான் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் 23 வருஷம் பிரச்சாரம் செஞ்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள். ரிசல்ட்டில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் பயான்களால பிரயோஜனம் இல்லை என்ற வார்த்தை தவறானது. ஏன் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் சில நாட்டிலே சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், வீடியோ எடுப்பதெல்லாம் ஹராம் என்கின்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள். அவர்களுடைய நிலைப்பாடுல நீங்க பாருங்க பாப்போம், அவர்களிடெல்லாம் பயான் ஓடியோவாகத்தான் வருது, ஓடியோவாக வந்து சேர்கின்றன. அவைகளே அல்லாஹ் உலகம் பூரா என்ன செய்யறான், சேர வைத்திருக்கிறான், உலகம் பூராக சேர வைத்திருக்கிறான். பயானுகளால பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு யாராவது வந்தால் அது தவறு. பயானுகள் என்ன செய்யறது தெரியுமா? நாங்கள் முயற்சி செய்கின்ற அந்த பாவத்தை தடுக்க முடியாது விட்டாலும் இன்னொரு பாவத்தில் விழாமல் இருப்பதற்கு இது உதவி செய்து கொண்டிருக்கிறது. நாங்க தொடர்ந்து இப்படியே புரோகிராம்களை வச்சுட்டு போறதுனால எங்கட நிலையை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் நீங்க விட்டீங்கன்னு வைங்களேன், ஜும்மா மட்டும் செஞ்சீங்கன்னு வைங்களேன், மக்களுக்கு தொலை தொடர்புக்கு வழி இல்லாம இருக்கும், போக்குக்கு வழி இல்லாம இருக்கும், மார்க்கத்தை படிக்க வழி இல்லாம இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிறதுல என்ன, கெட்ட நண்பர்கள், வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட நண்பர்கள், அந்த சபையில பேசிக்கின்றது. இந்த மாதிரியான நேரங்களிலே பாவங்கள் அதிகரிப்பதனால் பழக்க வழக்கங்கள் மாற ஆரம்பிக்கும். 4-5 பயான் இப்படி வச்சீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் ரீப்ரெஸ் ஆயிட்டு போனால் உள்ளம் என்ன செய்யும், கொஞ்சம் அதோடு சம்பந்தப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு செய்தியிலே பாருங்கள், ஒரு மஜ்லிஸ்,
மலக்குமார்கள் அந்த மஜ்லிஸை இறைவனிடத்திலே புகழ்ந்து பேசுகின்ற பொழுது அந்த மஜ்லிஸில் உள்ளவர்களை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் தஆலா சொல்வான். மார்க்க மஜ்லிஸ். அப்ப மலக்குமார்கள் சொல்வார்கள், இன்ன ஃபீஹிம் ஃபுலான், அதிலே ஒருவர் இருக்கிறார், யா அல்லாஹ், அவர் இந்த மஜ்லிஸ்ல பயான் கேட்கவே வரல, மார்க்க உரைக்கே வரல, அவர் வேறொரு நோக்கத்துக்கு வந்திருக்கிறார், யாரையோ சந்திக்கவோ ஏதோ ஒரு நோக்கம். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், அவனுக்கும் சேர்த்துத்தான் நான் பாவத்தை மன்னிக்கிறேன், அவனுக்கு சேர்த்துதான் நான் பாவத்தை மன்னிக்கிறேன். காரணம் அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்தது. அப்படி என்றால் இது போன்ற மஜ்லிஸ்கள் எங்களை என்ன செய்யும் தெரியுமா? வீணாக கழிக்காமல், மோசமாக கழிக்காமல், நல்ல முறையில் கழிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இதுகளை நம்ம விட்டுட்டோம் வைங்களேன், மாற்றம் இல்லை மாற்றம் இல்லை என்ற பேர்ல விட்டுட்டோம் என்று சொன்னால் நாளை இந்த சந்தர்ப்பம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகும். அதனால் கெட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுல நான் ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு சொல்லிக் கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இளம் வாலிபர்கள் 12, 13, 14 வயசு, அவர்களுடைய வேலைகளை நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டு அதெல்லாம் இல்ல, கேம்ஸ் விளையாடுறது, கம்ப்யூட்டர்ல காலம் கழிக்கிறது, செட்டிங் பண்றது, இதுல தான் அவர்களுடைய முழு காலமும் போகிறது. இப்ப இந்த கெஃபேகள் எல்லாம் மூடி வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண வானான்னு சொன்னா அவன் பைத்தியம் முடிச்சுட்டு போற லெவல்ல இருக்கிறான். காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? அவனுக்கு மாற்றீடாக இந்த சமுதாயத்தில் எதுவும் இல்லை. அவன் போய் ஒரு லைப்ரரிக்குள்ள பூரன் பண்ணா ஊர்ல லைப்ரரி இல்ல, விளங்கிட்டானே, ஒரு புத்தகத்தை பெறறதுக்கு ஒரு இடம் இல்ல ஊர்ல, ஒரு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு இலவசமான வழி எதுவும் இல்லை, அதை பூட்டினா அவனுக்கு வேற வழி இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நீங்க பாருங்க, நிறைய ஊர்கள்ல எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த ஊரில் உள்ள ஒரு இளைஞர்களுக்கு ஒரு படிப்பதற்கான ஒரு லைப்ரரி ஏற்பாடு இருக்கான். அவன் அதையெல்லாம் பூட்டினா திருந்தி வரத்துக்கு அவனுடைய உள்ளம் திசை திரும்புவதற்கு ஒரு இடம் இருக்கணும். படிக்கிறதுக்கு ஒரு வாசிக சாலை இருக்க வேண்டும். இல்லாத பொழுது மாறிடுவான், அவனுக்கு வாசிப்பும் இல்லை விளையாட்டும் இல்லை என்கின்ற இடத்தை அடைவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே பயானை பற்றி இந்த முடிவுக்கு யாராவது வந்தால், பயான் நிகழ்ச்சிகள் மார்க்க உரைகளுக்கு இந்த முடிவுக்கு யாராவது வந்தால் அது இங்கே உள்ளவர்களையும் காணாமல் போக செய்யுமே ஒழிய, எங்களது உள்ளங்களை கெட்டவர்களோடு இணைத்து விடுமே ஒழிய ஒரு காலமும் நல்ல ஒரு ரிசல்ட் என்ன செய்யாது, கொண்டு வந்து தராது. அன்புள்ள சகோதரர், இது முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது இருக்குதானே, எது நாங்க படிச்சதை வச்சு முதல்ல அமல் செய்வோம், அதுக்கு பின்னால பயான் கேட்போம் பண்றது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். இன்றைக்குள்ள பொதுமக்கள் 95% எல்லா விஷயத்தையும் கேட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கு பிறகு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவில் நிறைய விஷயத்தை கேட்டு முடித்து விட்டார்கள். ஜிஹாதை எடுத்தால் அவர் ஒரு 10 செய்தி தெரியும், ஜக்காத்தை எடுத்தால் அவர் ஒரு 10 செய்தி தெரியும், நிக்காக எடுத்தால் அவர் ஒரு 10 செய்தி தெரியும் என்கின்ற அளவில் மார்க்க அறிவு அல்ஹம்துலில்லாஹ் என்று வளர்ந்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்கள், எனவே இந்த நபித்தோழர்கள் போன்று நாங்கள் 10 வசனத்தை ஆரம்பத்தில் படிப்போம், பின்னர் அமல் செய்வோம், மறுபடி 10 வசனத்தை படிப்போம், அது படிக்காம இருந்தா சரி. இப்ப குர்ஆனே படிச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடி 10 வசனத்தை படிப்போம், என்னது அது சரி வராது. அன்புள்ள சகோதரர்களை, இந்த நிலையை நாங்கள் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். இதை நாங்கள் கொஞ்சம் முன்னுரையாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பயான் என்கின்ற அம்சம் இன்று மக்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தாமை என்பது ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நீங்கள் வாருங்கள், நாங்கள் இந்த மாதிரியான ஒரு விரக்தி நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் ஏதாவது வழிகாட்டி இருக்கிறதா, இஸ்லாம் இது போன்ற விஷயங்களுக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறதா என்பதை நாங்கள் அதாவது குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஒரு அம்சம், ஏனென்றால் நிறைய பேருடைய உள்ளத்தில் அந்த விரக்தி குடிகொண்டிருக்கிறது. அதை இவ்வளவு கேட்டும் எனக்கு இதை மாற்ற முடியவில்லையே, இவ்வளவு கேட்டும் ஒரு நாள் செய்கிறேன் அடுத்த நாள் முடியவில்லையே. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு பயான் பண்ணினோம் சொன்னா 2 நாளைக்காவது நிக்கும், 2 நாளைக்காவது நிக்கும். இப்ப அப்படி இல்ல, வெளியே இறங்கக்குள்ளே முடிஞ்சிருது, பழகிட்டா வெளியே இறங்கக்குள்ளேயே முடிஞ்சிருது. காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? ஒரு உருக்கமான பயான் கேட்டு ஒரு நாள் அழுதா பரவாயில்ல, டெய்லி உருக்கமான பயான் கேட்டு அழுது 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 பழகி பேசுது, விளங்கிட்டானே. அதனால வெளியிறங்கக்குள்ளேயே மறந்தாச்சு, வெளியிறங்கக்குள்ளேயே மறந்து முடிந்து விட்ட ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் இதற்கு ஏதாவது வழி சொல்லி இருக்கிறதா? இஸ்லாம் இது போன்ற விரக்தி நிலை பற்றி யோசித்து இஸ்லாம் ஏதாவது வழி சொல்லி இருக்கிறான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு சகோதரர்களே. முதல் அம்சம், நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய அடிப்படையான முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒன்றாக இருந்தாலும், எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் முயற்சி இல்லாமல், அதாவது கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் ஒரு நாளும் பலனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பது இல்லை. முயற்சி இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல், கஷ்டப்படாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக விஷயமோ மார்க்க விஷயமோ பலனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பது இல்லை.
இந்த ஒரு மனநிலையோடு தான் எந்த பயானையும் நாங்கள் அணுக வேண்டும். இந்த மனநிலையோடு தான் எந்த பயானையும் அணுக வேண்டும். அன்புள்ள சகோதரர், உலகத்திலே பார்க்கிறோம், எந்த அளவுக்கு ஒருத்தன் கடுமையாக உழைக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவன் வசதியாக மாறுவதை பார்க்கிறோம். இரவு பகலாக விழிச்சிருந்து கஷ்டப்பட்டு என்ன செய்வான், ஓடி உழைப்பான். அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி பொருளாதார அல்லாஹ் தஆலா அதிகமாக அளிப்பதை பார்க்கிறோம். போராட்டம் நடத்தினா தான் பதவிக்கு வருவதை பார்க்கிறோம். விளங்கிட்டா? உலகத்தில் எல்லா அம்சத்துக்கும் ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா ரிசல்ட்டை வைத்திருக்கிறான். ஒரு முயற்சிக்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு ரிசல்ட்டை வைத்திருக்கிறான். முத்து எடுப்பது என்றால் ஒருவன் மூழ்கித்தான் ஆகணும். விளங்கிட்டானே? மூழ்கி கஷ்டப்பட்டா தான் என்ன செய்யலாம், அந்த முத்தை அவன் கையில் எடுக்கலாம். எப்படியாவது கைக்கு வராதான்னு நினைச்சா முத்து எடுக்கலாம், கல் எடுக்கலாம். அப்ப முயற்சி என்ற நல்ல ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் கஷ்டம் என்கின்ற ஒரு அம்சத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை உலக விஷயத்தில் விளங்கி வைத்திருக்கிறோம். உலக விஷயத்துல பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு படிக்க வைக்க நல்லா படி, நல்லா படிச்சாதான் பாஸ் ஆகலாம். சும்மா இந்த மாதிரி விளையாடி தெரிஞ்சா பாஸ் ஆகலன்னு பிள்ளைக்கு சொல்லுவோம். காரணம் என்ன? முயற்சியின் பின்னால் தான் ஒரு நல்ல ரிசல்ட் வரும் என்று தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் மார்க்க விஷயத்துல நாங்க என்ன விரும்புறோம் தெரியுமா? உதாரணத்துக்கு பாருங்க, எங்களோட மனநிலைகளை மார்க்க விஷயத்துல நேரத்துக்கு சுபகு ஜமாத்திலே கலந்து கொள்வது எப்படி அப்படி என்ற ஒரு சீடி நீங்க போட்டு பாருங்க. ஆயிரக்கணக்கான பிசினஸ் போகும், யாரும் எடுபடும். நேரத்துக்கு ஜமாத்தோடு வந்து முதல் சப்பிலே தொழுவது எப்படி, சுபகு தொழுகை அப்படின்ற ஒரு சீடி நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் அவசரமாக அந்த சீடி எடுபடும் மக்களுக்கு மத்தியில. நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன் வாங்குவாங்க தெரியுமா? அவங்க நினைக்கிறாங்க அந்த சீடியில நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து முன்சப்புல புழுகிற மாதிரி ஏதோ ஒரு வழி சொல்லிப்பாங்க உழைக்கிறது. விளங்கிட்டானே? ஏண்டா எல்லாருக்கும் சுபகு தொழுகைக்கு வருவது ஜமாத்துக்கு வருவது கஷ்டமா இருக்குது. இந்த சீடு தலைப்பை பார்க்கல எப்படி இருக்குது, நேரத்துக்கு ஜமாத்துடன் சுபகு தொழுவது எப்படி என்ற தலைப்பு என்ன சொல்லுது தெரியுமா? எப்படி ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு வந்து முன்சப்புல நிக்கிற மாதிரி ஒரு வழி உண்டு. இவர் என்ன சொல்லிப்பாரு, இதுல லேசான ஒரு வழி என்று சொல்லிப்பாரு. நாங்க கஷ்டப்படாம சுபகுல எழுமினா தூக்கத்துக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் எல்லாம் படாம தொழுகிறதுக்கு வர மாதிரி ஒரு வழி ஒன்று சொல்லிப்பாரு நினைச்சுதான் அந்த சீடியை வாங்குறான். அது போல பார்த்து முடிச்சு என்ன நினைக்கிறார் தெரியுமா? இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன், அப்ப நேரத்தோட தூக்குறது அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இதெல்லாம் சரி வராது. ஏதாவது ஒரு லேசான வழி விலைதானே சுபுவுக்கு முன்னுக்கு வரதுக்கு. சினிமா மோசமான விஷயங்களை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு போட்டு பாருங்க, டக்குன்னு எடுபடும். என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த சீடியை பார்த்தா சினிமா இயல்புல என்ன செஞ்சிடும், அடி மனசுல இருந்து இந்த சீடி இல்லாமக்கிருமா நினைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர், என்ன காரணம்? இலகுவாக எப்படிதான் இல்லாமக்கிறது, மத்த மாதிரி இல்லாமக்க போராட்டமாக இருக்கிறது என்கின்ற உணர்வு தான் காரணம். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது எப்படி சீடி போடுங்க பாப்போம். அதுவும் மக்கள்கிட்ட டக்குன்னு ரீச் ஆகுது. ஏன் சொல்லுங்க, 10 வருஷமா எப்படிடா தீர்வு காண்றன்னு முயற்சி செஞ்சிருப்பான். அதனால அந்த சீடி எடுபடும். இதுல என்னமோ வித்தியாசமா ஒரு வழி சொல்லிப்பார் போலைக்குது, இதுல லேசான ஒரு வழி ஒன்று சொல்லிப்பார் போலைக்கு, ஒரு வாசனத்திலேயே எல்லாம் அணைக்கிற மாதிரி ஒரு வழி ஒன்று சொல்லிருப்பார் என்ற ஆர்வத்துல அதை வாங்குறது. ஆனா அப்படி இருக்காது. அதுல என்ன செய்யாது? ஏனென்றால் இந்த உலகத்துக்கு இறைவன் வைத்த விதி என்ன தெரியுமா? கஷ்டப்படாமல் முயற்சி செய்யாமல் ஒரு காலமும் உங்களிலோ சமூகத்திலோ மாற்றத்தை கொண்டு வர முடியாது. உங்களிலோ சமூகத்திலோ மாற்றத்தை கொண்டு வர முடியாது. மோசமான இந்த மாதிரியான காட்சிகளை, சினிமாக்களை நான் தவிர்ப்பேன் என்றோ, ஜமாத்தோடு தொழுவேன் என்றோ, குடும்ப பிரச்சனை விஷயங்களில் முறையாக நடப்பேன் என்றோ, கோபத்தை கட்டுப்படுத்துவேன் என்றோ ஏதோ ஒரு வகையில் ஒருவன் முடிவெடுக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு நாளும் இலகுவான வழி இருக்காது. அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்கும், போராட வேண்டி இருக்கும். உலகத்தில் யார் அப்படி சொன்னால் அது பொய் என்று விளங்க. யாராவது லேசான முறையில் எப்படி ஜமாத்துக்கு தொழுவது அப்படின்னா ஒரு வேற வழி இல்ல, மயக்க ஊசடிச்சு எழுப்பி விட்டாலே ஒளிய விளங்கிட்டாலே. உள்ளத்தால சிந்திச்சு ஒத்தன் மாறுவதாக இருந்தால் அதற்கு போராட்டம் சந்திக்க வேண்டும். பயான்ல விரக்தி வரத்துக்கு இது முதல் காரணம். என்ன தெரியுமா? எவ்வளவு கேட்டு செய்யலாமே, செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும், அதுக்கு போராடணும், அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி ஒரு மனநிலை வந்தால்தான் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் என்று சொல்லி பல விதமான முயற்சிகளை நீங்கள் எடுக்கின்ற பொழுதுதான் அது என்ன செய்யும், உங்களை கொண்டு போய் ரிசல்ட்டுக்கு கொண்டு வந்து விடுமே ஒழிய ஒரு காலமும் இப்படி என்றது மாதிரி என்ன செய்யாது, நடந்து விடாது. இதை நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதுல பிழை விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அதாவது மல்லம் யகுசு வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத அலா ஷுபத்தின் மினன் நிஃபாக். யார் யுத்தம் செய்யவில்லையோ, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் யுத்தம் செய்யவில்லையோ, அல்லது யுத்தத்தை பற்றி தன் உள்ளத்தோடு பேசிக் கொள்ளவில்லையோ, அட்லீஸ்ட் யுத்தம் செய்யல ஆனால் உள்ளத்தில் நான் ஷஹீதாக மரணிக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராட வேண்டும்
என்கின்ற அளவிலாவது யோசிக்கவில்லையோ, உள்ளத்தோடு பேசவில்லையோ, அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் மௌத்தாகிறார். நாங்க சொன்னாங்க நயவஞ்சகத்தின் நிஃபாக்கின் ஒரு பகுதியில் மரணிக்கிறார். எது செய்யாதவர்? யுத்தத்தை பற்றி யுத்தம் செய்யவில்லை, யுத்தத்தை பற்றி ஆசை வைக்கவும் இல்லை. அந்த நிலையில் ஒருவர் மரணித்தால் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் மரணிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, எப்பயாவது நான் ஜிஹாத் செய்யணும்னு ஒரு கற்பனை நாங்க பண்ணிக்கிறோமான்னு கேட்டா எப்பயோ ஒரு நாள் பண்ணி போனதான் என்னோட உள்ளத்தோட அனுதினமே அது கலந்திருக்கிறா இல்ல. இன்றைக்கு எங்களுக்கு அந்த சூழல் இல்லை. அப்ப ஆக குறைந்தது எதிலையாவது நாங்க முயற்சிக்கணும். ஹராத்தை விடுவதிலே, கடமையான விஷயங்களை செய்வதிலே, மேலதிகமாக சுன்னத்துக்களில் ஈடுபடுவதிலே நாங்கள் அதிலேயாவது எங்களுடைய உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும்? போராட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அதிலும் நாங்கள் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முதல் அடிப்படையாக நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களில் நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால், எங்களில் ஒரு பாவம் இருக்குது, எங்களுக்கு அதை தவிர்க்க முடியாம இருக்குது. 1000 உரைகளை கேட்டு விட்டோம், 1000 சீழிகளை பார்த்து விட்டோம், 1000 புத்தகங்களை வாசித்து விட்டோம், என்னென்ன மஜ்லிஸ்ல எல்லாம் கலந்து கொண்டு விட்டோம், மாற்றமே வருவதில்லை என்றால் அதற்கு நீங்கள் விளக்க குறைபாடு சொல்லக்கூடாது. பயான் ஒழுங்கா காதுல விழவில்லை என்று சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் டோட்டல் ரீசன் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட முயற்சி இல்லை. அதான் முதல் அம்சம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், அதாவது வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எவர்கள் எங்களது பாதையிலே முயற்சி செய்கின்றார்களோ, உழைக்கின்றார்களோ, அவர்களுக்கு எங்களது அனைத்து பாதைகளையும் திறந்து காட்டுவோம். எங்கள யாராவது ட்ரை பண்ணினால், போராடினால், கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு சபீல்களை திறந்து காட்டுவோம். இதான் ரூட்ஸ். இப்படி போனா அவனுக்கு லேசாயிரும் என்று காட்டுவோம். ஆனா முதல் நிபந்தனை என்ன? ஜிஹாத். அதற்காக வேண்டி போராட வேண்டும், அதற்காக வேண்டி உள்ளம் ஈடுபட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நாங்கள் பாவங்களை தவிர்க்க முயற்சி எடுத்திருக்கிறோமா? இப்படி நாங்கள் அல்லது லேசா விடுபடணும் நினைச்சுக்கிறோமா? இப்படி நாங்கள் தொழுகைக்காக போராடி இருக்கிறோமா? தான தர்மங்களுக்காக போராடி இருக்கிறோமா? அல்லது லேசா முயற்சி எடுத்துக்கிறோம்? கற்பனை பண்ணி பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிஹாத் என்பதோடு தான் எங்களது ரிசல்ட்டை வைத்திருக்கிறான். முயற்சி கஷ்டம் என்பதுதான் எங்களது முடிவை வைத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. விரக்தி ஏற்பட வேண்டும் என்றால் முயற்சி எடுத்த பின்னால் வர வேண்டும். ஆனால் முயற்சியே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்க முயற்சி என்று எதை நினைச்சிருக்கிறோம் தெரியுமா? இப்ப இன்றைக்கு நான் இரவு தொழுகையை பத்தி ஒரு நல்ல உருக்கமான ஒரு பயான் எடுத்து, நானும் தொழுவோம் நீங்களும் தொழுவீங்க அன்றைக்கு மலைதானே. இது முயற்சி அல்ல, இயல்புல தள்ளப்படுறது. எப்படி தெரியுமா? அது இயற்கையா தள்ளப்படுறது. 2 நாளைக்கு பிறகு உங்களோட உள்ள என்ன செய்யும்? ஏலாம் இருக்குதே, சுபோக்கு என்னது எலும்பேலாம் இருக்குதே என்ற ஒரு போராட்டம் மட்டும் வருமே, அந்த நேரத்தில் தான் நீங்கள் போராட வேண்டி இருக்கும். வணங்கிட்டானே. பயான் கேட்ட உடனே செய்யறது முயற்சி அல்ல, அது உந்துதல்ல வாருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறது அப்படின்னாங்க. ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஆர்வமான பகுதி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஆர்வமான பகுதி தான் இது. கேட்ட உடனே உந்துதல் வரும், அதுக்கு பிறகு என்ன செய்யும் தெரியுமா? மனசு குறையும். அந்த நேரத்தில் நீங்கள் போராடினால், அந்த நேரத்தில் நீங்கள் உழைத்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, இந்த போராட்டத்தை தான். எனவே விரக்தி நிலை ஏற்படுவதற்கு காரணம் மாற்றங்களில் நாங்கள் முயற்சி எடுப்பது இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? சைத்தான் எப்படி வெற்றி பெறுகிறான்னு பாருங்கள். பாவத்தை விடுவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவத்தை விடுவதற்கு முயற்சி. சிலவங்க வட்டி எடுக்கிறது அப்படி விட நினைப்பாங்க. சிலவங்களுக்கு அவசரமா டெம்பர் ஆகும், கோபம் வரும் குடும்பத்தினர். அதனால என்ன செய்யும்? பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இதுக்கு போற நான் கோவமே படப்படான்னு நினைப்பாரு. விளங்கிட்டா? அந்த மாதிரி எல்லாம் நிறைய முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. சொல்லி அடுத்த நிமிஷம் ஏதாவது கோபமான வேலை செஞ்சோன்னே கோபம் வந்துடும். கோபப்படப்படாத முடிவெடுக்கணும்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கோபமான எந்த சூழலும் வராதுன்னு அர்த்தம் அல்ல. சூழல் வரை நீ அடக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும் அர்த்தம். இது சைத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? சிலர் ஒரு முடிவு எடுத்து பாவம் செய்யாமல் இருக்கிறார்கள். மறுபடி திடீர்னு 2 நாள் அந்த பாவம் செஞ்சு விடும், தௌபா செய்வார். மறுபடியும் என்ன செய்வாரு? இதுக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன்னு முடிவு எடுப்பாரு. 4 நாள் போயிடும், மறுபடியும் அதே பாவம் செஞ்சு விடும், தௌபா செய்வாரு. மறுபடியும் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுப்பாரு. இன்னும் 2 நாள் போகும், மறுபடியும் செஞ்சிருவார், மறுபடியும் தௌபா செய்வார். இப்படி 20 முறை செஞ்சாச்சா சைத்தான் வருவான். சைத்தான் தானே அல்லாஹ்வோட சவால் விட்டு வந்தீங்கன்னா 2 நாளைக்கு இல்ல, உலகம் அழியும் வரைக்கும். ஒத்த நான் இன்று சவால் விட்டுக்கிறான். என்ன அர்த்தம்? அத்தனை கோடி பேரே எனது தலைமையில வழி கெடுப்பேன்னு அர்த்தம். அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும்.
ஒத்தனை ட்ரை பண்ணி வழி எடுக்கிறா பரவாயில்ல, இந்த அத்தனை பேரையும் அதிகமான பேரை வழி எடுப்பேன் முயற்சியில வந்திக்கிறா முழுமையா ட்ரை பண்ணுவான். இந்த சந்தர்ப்பத்தில் சைத்தான் வருவான், சொல்லுவான், எத்தனை முறை தௌபா செஞ்சுட்டேன், அல்லாஹ் ஏமாத்திரியா, அல்லாஹ்வ ஏமாத்திரியா, அதை ஒரு முறை செஞ்சா பரவாயில்ல, 2, 3, 10, 20 ஆயிட்டு அல்லாஹ் ஏமாத்திரியா, இப்படி தௌபா செஞ்சு வேலை இல்ல. அதனால இந்த மாதிரி உபதேசம் கிடைச்சோன்னு இவன் என்ன செய்வான் தெரியுமா, தௌபாவை விட்டுருவான், பாவத்தை செய்வான். இவன் எதை விடணும், சட்டப்படி பாவத்தை விடணும், தௌபா தொடரணும் தானே. இந்த அட்வைஸ கேட்டு என்ன செய்வான் தெரியுமா, சரி இதுக்கு பூரா தௌபா இல்ல, இதுக்கு பூரா ஒழுங்கா தௌபா செய்யறா தான் செய்யறது, ஒழுங்கா தௌபா செய்யறா தான் செய்யறேன், தௌபாவை விட்டுருவான், பாவத்தை தொடர்ந்து கண்டிப்பான். நீங்க பாருங்க நிறைய பேர், நீ என்ன செய்யணும் தெரியுமா, இது சைத்தாண்ட உபதேசம் வழங்கணும். உனக்கு பாவம் தொடரும் வரைக்கும் தௌபாவும் தொடரணும், பாவம் தொடரும் வரைக்கும் தௌபாவும் தொடரணும். சைத்தாண்ட இப்படி ஒரு அட்வைஸ் கேட்ட உடனே தௌபாவை விட்டுறாரு, ஒழுங்கா தௌபா செய்யணும் விட்டுருவாரு, விட்டுட்டு பாவத்தை தொடர்ந்து கண்டிப்பாரு, உள்ள 20 தௌபாலா இல்லாம போயிடும். இப்படி சைத்தான் நிறைய பேரை வெல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நீங்க மௌத்தாகும் வரைக்கும் ஒன்றில்லாட்டி இன்னொரு போராட்டம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தௌபாவை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம். என்ன துஆ ஓதுறோம், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயா, யா அல்லாஹ் எனக்கும் எனது பாவங்களுக்கு இடையிலும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் உள்ள தூரத்தை ஏற்படுத்துவாயாக. முதலாவது அல்லாஹ் அக்பர் கட்டினோடனே பாவத்தை தான் என்ன செய்யறோம், சலாம் கொடுத்த உடனே என்ன சொல்றோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்றோம். இப்ப பயான் ஆரம்பிச்சோம், பயான் ஆரம்பிக்கிறோம் சொல்றோம், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு, என்னது யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் உன்னிடத்தில் பாவம் தேடுகிறோம், பாவ மன்னிப்பு தேடுகிறோம் சொல்றோமா இல்லையா. பாவம் மன்னிப்பு என்கின்ற அம்சத்தை இஸ்லாம் எங்களோடு இணைத்து வச்சுக்கிற காரணம் என்ன, சைத்தானுடைய அன்னத்தின முயற்சி இருக்கிறது, போராட்டம் தொடரணும், சைத்தான் தான் என்னை சுத்தி போராடி கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும் சகோதரர்களே. அந்த உணர்வு இல்லாமல் ஒரு காலம் என்ன செய்யாது, எங்களுக்கு இதை ஏற்படுத்த முடியாது. அதனால் இவ்வளவு நாள் நாங்கள் பயான் கேட்டிருந்தாலும் கூட, இவ்வளவு நாளும் உரைகளை கேட்டிருந்தாலும் கூட, அந்த உரையின் அடிப்படையில் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். வாழ்வதற்கு உந்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தீங்கன்னா மவுத்து வரைக்கும் நடக்காது. அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், அதற்கு போராட வேண்டும், அதற்கு எதிரான விஷயங்கள் நடக்கும் என்கின்ற நிலைக்கு வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த முயற்சி எங்களிடத்தில் நிலைக்க வேண்டும் என்ற, ஏன்னா நிறைய பேர் உள்ளத்துல என்ன ஓடும் தெரியுமா, நாள முயற்சி எடுத்துக்கிறதா ஒன்னும் சாத்தியப்படல. முயற்சி என்றால் அதுக்கு 2 முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. அது இருந்தால்தான் அந்த முயற்சி தொடரும், இல்லை என்றால் தோல்வி அடையும். என்ன தெரியுமா, அதுல முதலாவது பகுதி, நீங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி ஒரு பாவத்தை விடுவதற்கோ ஒரு நன்மையை செய்வதற்கோ நீங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி இருக்கிறதே, அது உங்கள் பெற்றோருக்காக இருக்கக்கூடாது, உங்கள் மனைவிக்காக இருக்கக்கூடாது, உங்கள் சகோதரர்களுக்காக இருக்கக்கூடாது, பணத்துக்காக இருக்கக்கூடாது, நல்லவன் என்கின்ற பெயர் சமூகத்தில் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. நான் எப்படி இருந்தவன் டேமேஜ் ஆகிவிட்டேனே, எனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்பதான் நல்லவங்க நினைப்பார்கள் என்பதற்காக இருக்கக்கூடாது. எதற்காக இருக்க வேண்டும் தெரியுமா, அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வல்லதீன ஜாஹது ஃபீனா, எங்களில் யார் முயற்சி செய்கின்றார்களோ லனஹ்தியன்னஹும் சுபலனா, அவர்களுக்கு நான் பாதையை காட்ட வேண்டால் முயற்சி யாருக்காக இருக்க வேண்டும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்காக இருக்க வேண்டும். நாங்கள் எடுக்கின்ற முயற்சி யா அல்லாஹ், ஒரு போராட்டம் வருகின்ற நேரத்தில் யா அல்லாஹ் உனக்காகத்தான் இதை விட்டிருக்கிறேன் என்கின்ற இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். அப்படி ஒரு இஹ்லாஸான முயற்சி நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் சைத்தான் போராடுகின்ற பொழுது அல்லாஹ் துணையாக நிற்பான். அல்லாஹ் என்ன செய்வான், துணையாக நிற்பான். சைத்தாண்ட போராட்டத்தை அல்லாஹ் அம்போண்டு விட மாட்டான், அல்லாஹ்வுடைய துணை இருக்கும். எப்ப தெரியுமா, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி எடுத்திருந்தால், ஒரு விஷயத்தை நீங்கள் அமலை செய்வதற்கு முடிவெடுக்கிறீர்கள், ஒரு பாவத்தை விடுவதற்கு முடிவெடுக்கிறீர்கள் என்றால் அதில் முழு நோக்கமும் யா அல்லாஹ் உனக்காக விடுகிறேன் என்கிறதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். நாட்கள் அல்ல, உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். ஒரு செய்தியை பாருங்கள், கவுப்பாசிகளுடைய செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான பகுதி என்ன, ஒருவன் ஒரு பெண்ணை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கிறார், அப்படித்தானே. நீண்ட நாளாக அவர் எப்படி சொல்றார் என்று சொன்னால், அந்த பெண்ணை நான் விரும்பினேன், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த உள்ள ஆர்வம் இருக்கிறது, அதில் உச்சகட்டமாக நான் அவளை விரும்பினேன். அந்த செய்தியில வருது. என்னத்துக்கு விரும்புறார் தெரியுமா, விபச்சாரத்துக்காக வேண்டி. அந்த நேரத்தில் ஒரு தடவை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, அவருடைய தேவை ஏற்படுகின்ற பொழுது ஒரு கூலியை நான் என்ன செய்தேன், அதுக்காக வைத்தேன். அத்தா, அதாவது அவளுக்காக வேண்டி ஜஅலன், ஒரு கூலி நான் வைத்தேன்.
என்னத்துக்கு தெரியுமா? விபச்சாரத்துக்காக. ஏன்னா அவர் ஒரு கஷ்டத்துல ஒரு பட்டினியில வந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து நான் ஒரு கூலி இந்த நான் உனக்கு தருவேன், என்னது நீ கேட்கிறத நான் தருவேன், இதற்கு இணங்கினால் என்று சொல்லி 100க்கும் மேற்பட்ட தீனார்கள், தங்க தீனார்கள் நான் தருவேன் என்று சொல்ல, பெரிய அமௌண்ட் வணங்கிட்டா நான் தருவேன் என்று சொல்கிறார். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருந்திருப்பாரா? இல்ல, மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருந்திருக்க மாட்டாரு. இந்த அளவுக்கு வைக்கிறாரு. அன்புள்ள சகோதரர், அந்த பெண் கடைசியில வழி இல்லாமல் இதற்கு உடன்படுகிறார். நினைச்சு பாருங்க, நீண்ட கால முயற்சி, அதுக்காக வேண்டி 100 தீனாருக்கு மேல தங்க நாணயங்கள் அதை கொடுத்து, சந்தர்ப்பம் எல்லாம் அவருக்கு கிடைத்து, தனிமையில் ஒதுங்குகின்ற சந்தர்ப்பமும் கிடைத்து, விபச்சாரத்திற்காக அமர்ந்து விட்ட பொழுது, ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா? விபச்சாரத்திற்காக அமர்ந்து விட்ட நேரத்தில் அந்த பெண் ஒரு வார்த்தை இவருக்கு சொல்கிறார். விளங்கிட்டானே? இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தஃபுத்தல் காதம இல்லா பிஹக்கிஹி, அதாவது உரிமை இல்லாமல், முறை இல்லாமல் என்னை நெருங்க வேண்டாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், முறை இல்லாமல் என்னை நெருங்க வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் யாரும் இருக்கவும் இல்லை. அந்த பெண் வெளியே இதை சொல்ல போவதும் இல்லை. அதாவது இன்னொருவருக்காக விட வேண்டிய எந்த தேவையும் அவருக்கு இல்லை. அது மாத்திரமல்ல சகோதரர், ஒரு கூலியையும் கொடுத்து அமர்ந்திருக்கிறார். இவ இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் அந்த இடத்தில் எழும்புறாரு. சொன்ன உடனே எழும்பிட்டாரு. எழும்பிட்டு அந்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உனக்கு 100 தீனார் தந்தேன் தானே, அது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே என்றார். அதே அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் ஒதுக்கி விட்டேன் என்று, அதாவது எழும்பினது மட்டுமல்ல, கொடுத்த 100 தீனாரும் அல்லாஹ்வுக்காக அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் போயிட்டாரு. அன்புள்ள சகோதரர்களே, இவர் இன்றைக்கு பாவத்தை விட்டத்தை தான் அல்லாஹ் பார்த்தான். அவர் அதுவரைக்கும் பாவத்துக்கு ட்ரை பண்ணாரே, அதை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அவன் கடைசி நேரத்தில் நடந்து கொண்டாரே ஒரு முறை, அதை அல்லாஹ் பார்த்தான். இதனாலதான் அந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் போது நான் பாவத்தை விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கல. அவர் அந்த குகையில் எப்படி கேட்கிறார் தெரியுமா? அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு, நீ அறிந்திருந்தால் நான் இதை விட்டதெல்லாம் உனது முகத்துக்காகத்தான் என்று நீ அறிந்திருந்தால். பாவத்தை விட்டேன் என்று சொல்லல அவரு, நான் இந்த பாவத்தை விட்டது உனக்காகத்தான் என்று நீ அறிந்திருந்தால் இந்த கல்லை கொஞ்சம் அகற்றுவாயாக. அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்தான், கல்லை கொஞ்சம் அகற்றினான். அல்லாஹ் அதை கபூல் செய்தான், கல்லை அகற்றினான்னு பார்க்கிறோம். இந்த உதவி எதனால கிடைச்சது அவருக்கு? பாவத்தை அல்லாஹ்வுக்காக விட்டதனால். பாவத்தை விடுவது கடமை, நன்மையை செய்யறது வேற, தொழுங்கன்னு தொழுகிறது வேற, பாவத்தை விடுறது இருக்குதானே. அவர் ஒரு அமலும் அங்க செய்யறது இல்ல, தொழுதா ஒரு அமல் செய்யறாரு. ஆனா பாவத்தை விடுவது இருக்குதானே, விடுறதுல ஒரு அமல் இல்லையே. ஆனால் விடுவதற்கே கூலி கிடைத்தது, அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டதனால். அங்க பயந்தோ, நோய்க்கு பயந்தோ, சூழலுக்கு பயந்தோ, நபர்களுக்கு பயந்தோ, கௌரவத்துக்கு பயந்தோ இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுவேன் என்ற ஒரு முடிவு அவருடைய கடைசி நிலையில் வந்ததனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் வந்தால் எங்கட முயற்சி இருக்குதானே, அந்த முயற்சியில் இஹ்லாஸ் இருந்தால், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய் என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இஹ்லாஸுக்கு உங்களுக்கு உதவி செய்வான். நாங்கெல்லாம் முயற்சி எடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காகவே என்கின்ற தரத்தில் இல்லை. அது அந்த இடத்திற்கு நாங்கள் இதில் வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? அதற்கு உதவி செய்வான். இரண்டாவது என்ன தெரியுமா சகோதரர்களே, முயற்சி ஒரு இஹ்லாஸ், அந்த முயற்சி எங்களிடத்தில் தொடர வேண்டும் என்றால் இரண்டாவது முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? பொறுமையை நாங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை இருக்குதானே, நிறைய பேர் நினைக்கிறாங்க லேசான விஷயம் என்று சொல்லி. தானே பொறுமை என்பது லேசான விஷயம் என்றது. பொறுமை என்பது என்ன தெரியுமா? உங்களுடைய கருத்துக்கு எதிரானவைகள் நிகழ்கின்ற பொழுது, உங்கள் ஆசைக்கு எதிரானவைகள் நிகழ்கின்ற பொழுது அதை பொறுப்பதுதான் பொறுமை என்று. உங்களுடைய கருத்துக்கு எதிரானவைகள் நிகழ்கின்ற பொழுது உங்களோட கருத்தை அடக்கிக்கிறீங்களே, அது பொறுமை. உங்கள் ஆசைக்கு எதிரானவைகள் நிகழ்கின்ற பொழுது அதை அடக்கிக்கிறீங்களே, அது பொறுமை. சோதனையில பொறுக்கிறது மட்டுமல்ல பொறுமை. நிறைய பேர் நினைக்கிறார்கள் அடிச்சா பொறுமை, வறுமையில பொறுமை, நஷ்டத்துல பொறுமை, நோயில பொறுமை, அதுவும் பொறுமை தான். அது பொறுமையின் ஒரு பகுதி. பொறுமையிலே முழுவடிவம் என்ன தெரியுமா? எங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்துவது, கடமைகளை செய்கின்ற பொழுது குறுக்கே வருகின்ற ஆசைகளை தவிர்ப்பது, பாவங்களை விடுகின்ற பொழுது குறுக்கே வருகின்ற ஆசைகளை தவிர்ப்பது, அதுதான் பொறுமை. அல்லாஹ் இந்த பொறுமை இல்லாது விட்டால், பொறுக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இல்லாது விட்டால் பாவத்தை விடுவதோ நன்மையை செய்வதோ கஷ்டமானது சகோதரர்களே. பாவத்தை விடுவதோ
நன்மையை செய்வதோ கஷ்டமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யுஸப்பிர், அதாவது வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ், எவர் பொறுமையை வரவழைக்க முயற்சி செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை கொடுப்பான். பொறுமையை வரவழைக்க முயற்சி செய்கின்றாரோ, பாடுபடுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை கொடுப்பான். பொறுமை வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப பொறுமை என்றது தானா வருவதில்லை. குர்ஆன்ல பார்க்கிறோம், மூமின்களுடைய துஆவில் ஒன்றாக என்ன இருக்கு தெரியுமா? அஃப்ரிக் அலைனா சப்ரா, பொறுமையை எங்கள் மீது பொழிவாயாக. அப்படின்னா என்னது? பொறுமை வரணும். பொறுமை என்பது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சும்மா வரதில்லை. பொறுமை என்றது இயற்கையா சேர்றதில்லை. பொறுமைக்காக போராட வேண்டும். அல்லாஹ் பொறுமையை தாண்டி போராட வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு பாவத்தில் பொறுக்க முடியும். சொர்க்கம் கூட எதற்கு கிடைக்கிறது தெரியுமா? பொறுமைக்காகத்தான். இந்த உலகத்தில் பொறுமைக்காகத்தான் சொர்க்கம் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது வஸ்ஸப்ரு லியாஉன், பொறுமை இருக்கிறது அதுதான் ஒளி என்று சொன்னார்கள். பொறுமை என்பது பிரகாசம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொறுமையாக உள்ள மனிதர் தான் இந்த உலகத்தை சரியான வடிவில் பார்க்க முடியும். பொறுமையற்றவர்கள் உலகத்தை இருளாகத்தான் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, பொறுமை என்பது மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உன் குடும்பத்துக்கு பொறுமையை தொழுகையை ஏவுவீராக, அதில் பொறுமையாக இருப்பீராக. அப்படின்னா என்ன? குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுவீராக, அதில் பொறுமையை கடைபிடிப்பீராக என்று சொன்னால், பொறுமை என்பது வணக்க வழிபாட்டுகளிலும் வர வேண்டும். தொழுகிறதுக்கு எழும்புறோம், உள்ளம் போராடுகின்றால் அதில் நீங்கள் காட்டுகின்ற அந்த போராட்டமும் பொறுமைதான். விளங்கிதானே? பொறுத்துக்கண்டுதான் நீங்க அங்கே போக வேண்டும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதுன வஜ்ஹா வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. வஸ்பிர் நஃப்ஸக், நபியே உங்களது இதயத்தை, உங்களது ஆத்மாவை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது ஆத்மாவை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரோடு பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் தெரியுமா? காலையிலும் மாலையிலும் இறைவனுடைய முகத்தை நாடி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களோடு உங்களோட உள்ளத்தை பொறுமையா வச்சுக்கங்க. அவர்களோடு உங்களோட உள்ளத்தை பொறுமையா வச்சுக்கங்க. உங்களோட கண்கள் உலகத்துடைய அலங்காரங்களை விரும்பி கண்களை நீங்கள் அங்கே தாண்ட விட வேண்டாம். ரெண்டு உதாரணம் வைங்களே. ஒரு இடத்துல மார்க்க மஜ்லிஸ் நடந்துட்டு இருக்கு, எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு பிடிக்கிறேன். பக்கத்துல ஒரு மஜ்லிஸ் வந்து போயிட்டு எப்படி தெரியுமா? எப்படி ஒரு நாள்ல 2000 ரூபாய் சம்பாதிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு நாள்ல 2000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், மீட்டிங் போயிட்டு இருக்கு, போறவன எல்லாம் சக்சஸ் ஆகுறாங்க. என்ன நடக்குன்னு சொல்லுவோம் நீங்க? இங்க ஒரு 5 பேர் ஆயிரும், 6 பேர் ஆயிரும், இயல்புல அதாயிரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி அவர்கள் அதாவது வியாபாரத்தையோ வேடிக்கையை கண்டால் உம்மை தரகூக காயிமா, அப்படியே விட்டு சென்று விடுகிறார்கள். எங்களை அல்ல, ரசூலுல்லாஹ்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அவர் பயான் பண்ணிக்கு போய் விடுவார்கள். அப்படி என்று குல்மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா வல்லாஹு கைருர் ராஸிகீன். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் இருப்பது வியாபாரம் வேடிக்கைகளை விட மிக சிறந்தது, அவைகளை விட மிக சிறந்தது. உணவளிப்பவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவர் என்று சொல்லுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆக இரண்டாவது கட்டம் என்ன தெரியுமா? பாவத்தில் பொறுமையை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். நன்மைகளை செய்வதில் பொறுமையை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். உங்களோட உள்ளம் எங்கெங்கெல்லாம் போராடுதோ அங்கெல்லாம் பொறுமையை வரவழைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் உங்கள் முயற்சி தொடரும். 2 நிபந்தனை. போராட வேண்டும் என்றால் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். இரண்டாவது, பொறுப்பதற்கு தயாராக வேண்டும். பொறுப்பதற்கு தயாராக வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாம சொர்க்கம் கிடைக்கும் என்று நினைச்சோம் என்று சொன்னால் சொர்க்கத்தை சீப்பா மதிக்கிறோம் அர்த்தம். வலைதானே? சொர்க்கம் சும்மா அதாவது ஒரு இலக்கணமான ஒரு அம்சம் என்று நினைக்கிறோம் அர்த்தம். அல்லாஹ் சொல்றான் எப்படி? வஜஸாஹும், அதாவது பிமா சபரு ஜன்னத்தம் வ ஹரீரா, அவர்கள் பொறுத்ததன் காரணமாக இறைவன் அவர்களுக்கு சொர்க்கத்தையும் பட்டாடையையும் கொடுத்தான். எதற்கு சொர்க்கத்தை கொடுத்தான் தெரியுமா? பொறுமையின் காரணமாக. விளையாடனே, பொறுமையின் காரணமாகத்தான் சொர்க்கத்தை கொடுத்தேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது அடிப்படையான விஷயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, முதலாவது முயற்சி, அந்த முயற்சிக்கு இஹ்லாஸும், அடுத்ததாக என்ன, அதாவது பொறுமையும் கலந்திருக்க வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? இன்னொரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதன் பிறக்கின்ற பொழுது இந்த உள்ளத்துக்கு சில வழக்கங்களை, சில பழக்கங்களை ஏற்படுத்தித்தான் பிறக்க வைத்திருக்கிறான். மனிதன் பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்றால், சூழலை மாற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை அடைய வேண்டி இருக்கும். உதாரணத்துக்கு, இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த ஒருவருக்கு இன்னொரு ஊர்ல பேத்து ஊடெடுத்து இரியண்டா பெரிய போராட்டம் ஆகி,
அது ஒரு ஊர் தான். இதை விட கூட வசதியும் இருக்கலாம். இருந்தாலும் என்ன செய்யாது, பிறந்த மண்ணோடு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், கட்டித்தான் வச்சிருப்பான். அந்த ஊருக்கு போறத, அங்க போய் நின்று வாழ்றத அவனுக்கு நினைச்சாலே என்ன செய்யும், அது என்னமோ நம்மளுக்கு சாத்தியமே படாத ஒரு நிலையாக இருக்கும். காரணம் அது ஊர் இல்லையா, ஊர் தான். அதனாலதான் ஹிஜ்ரத்துக்கு பெரிய கூலி அல்லாஹ் எழுதி வச்சுக்கிறான். ஹிஜ்ரத்துக்கு பெரிய கூலி எழுதி வச்சதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறது இருக்குதானே, அது மிகப்பெரிய போராட்டம். யாழ்ப்பாண மக்கள், மன்னார் மக்கள் திரும்பி வந்து 20 வருஷம் தாண்டுது. மறுபடி கிடைச்சோன்னு என்ன செய்யறாங்க, அந்த இடங்களுக்கு மீண்டு போகிறார்கள். காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். உள்ளம் இருக்குதானே, அல்லாஹு தஆலா இயற்கையா வச்ச இடத்துலதான் நிக்கும். அப்படித்தான் அல்லாஹ் உள்ளத்தை வைத்திருக்கிறான். அதில் நீங்கள் இன்னொன்றை பழக்க வேண்டும் என்றால் போராட்டத்துக்கு பின்னால் தான் அது பழகும். போராட்டத்துக்கு பின்னால் தான் பழகும். போராட்டம் இல்லாமல் ஒரு நாளும் பழகாது. இன்றைக்கு எடுத்துட்டு நாளைக்கு விட்டுறீங்களே, அதுல போராடாமல் உங்களுக்கு மத்த சைடு வராது, போராடாமல் மத்த பகுதி வராது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு உதாரணத்தை பாருங்க. மதரசால புள்ளகளை கொண்டு போய் விடுறாங்க. மதரசால விட்டா ஆரம்ப 2 மாசத்துக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். பாஞ்சு ஓடிவான் மதரசா விட்டு. ஏன் ஒரு நாள் சாப்பாடு சரல நினைக்கிறீங்களா, உடுப்பு விஷயங்கள் அங்க சரல நினைக்கிறீங்களா, சூழல் சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு பழக்கம் இல்ல, அதுல அந்த சூழல் அவனுக்கு வழக்கம் இல்லை. அதனால ஓடி விடுகிறான். அந்த இடத்துக்கு பழகிறதுக்கு ஒரு போராட்டம். ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா, கூப்பிட்டாலும் வரமாட்டான். கூப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். காரணம் அதற்கு பழக வேண்டும். ஜெயிலுக்குள்ள போறாங்க தானே, சிறைச்சாலைக்குள்ள போனீங்கன்னு சொன்னா போறவனுக்கு கண்ணால கண்ணீர் ஓடிட்டு அங்க உள்ளவன் சிரிச்சுக்கின்றான். விளையானே, அங்க உள்ளவன் சிரிச்சுக்கின்றான். எந்த அளவுக்கு தெரியுமா, நான் எனக்கு இன்னும் 30 வருஷம் இருக்கின்றான். விளையானே, 14 நாள் 10 நாள் இருக்கிறவனுக்கு என்ன செய்யுது, இங்க இது என்ன நடக்குது, அவன் சொல்றான் எனக்கு 30 வருஷம் இன்னும் இருக்குது, இன்னும் 20 வருஷம் இருக்குது, சந்தோஷமா சிரிச்சுக்கின்றான். அவனும் மனிதன், உள்ளே போறவனும் மனிதன். அவனும் மனிதன், உள்ளே போறவனும் மனிதன். அவனுக்கு சிரிப்பா இருக்குது, இவனுக்கு கண்ணீரா இருக்குது. என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம், பழக்கம். விளையானே, பழக்கமாக வேண்டும் என்றால் ஒரு 6-7 மாதம், 1 வருடம், 1.5 வருடம், 2 வருடம் என்றாக கூட இவரே மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவார். அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான் உலகத்துல எல்லா விஷயத்தையும். வழக்கமாக்கி விட்டால் கஷ்டங்களும் லேசாகும். விளங்கிட்டானே, வழக்கமாக்கி விட்டால் துன்பங்களும் அப்படி இன்பம் மாறி வழங்கும். அது இயல்புல உள்ள வச்சது, அல்லாஹ் தஆலா இயல்புல வைத்தது. இந்த மாதிரி நிலை இருக்கிறதே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அந்த உள்ளத்தை அப்படி பழக்குவது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு. அப்படி என்றால் சினிமாவிலேயே மூழ்கி இருந்த ஒருவன் தொழுகையே என்று வர வேண்டும் என்றால் 2க்கு இடையில ஒரு மலை மாதிரியான போராட்டம் இருக்கும். விளையானே, சும்மா நினைச்ச உடனே அழகா வந்து நிக்கிற மாதிரி இருக்காது. என்ன இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தில் ஜெயித்தால் அந்த இடத்துக்கு வரலாம். போராட்டம் இல்லாம அப்படி பிளைட்ல வந்து இறங்குற மாதிரி இறங்கணும்னா மறு பிளைட்ல அங்க போயிருவாங்க. சாத்தியப்படாது. என்ன செய்யாது, சாத்தியப்படாது. பழக்கப்படுத்தல் வேண்டும், பழக்கப்படுத்தல் வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருத்தன் முடிவு எடுக்கிறான். எப்படி, நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அதாவது கோபப்பட மாட்டேன், பொறாமைப்பட மாட்டேன் முடிவெடுக்கிறான் என்று சொன்னால் அது என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். 2 நாள் அப்படி சரியாயிப்பான், 3ஆம் நாள் சைத்தான் ட்ரை பண்ணுவான், கோபத்தை உண்டாக்கிடுவான். என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா, எவ்வளவு முடிவு எடுத்தாலும் வேலை இல்ல சார், இது ஒரு கோமாவை போய் இன்னொரு டைம் வரும் வரைக்கும் அது சரி வராது. சைத்தான் ஒரு இடத்துல தோல்வி அடைய வைத்தாண்டா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, இந்த தோல்விக்கு மேலாலும் நான் போராடுவேன் என்று மறுபடி போராடணும். போராடி 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் அதிலேயே ஒரு இடத்தை கண்டுவிட்டால் அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, உங்களுக்கு சினிமாவின் பக்கம் போவது பாரமாக இருக்கும், தொழுகையை விடுவது கஷ்டமாக இருக்கும். விளங்குதானே, மார்க்கத்துக்காக உழைப்பதை விடுவது கஷ்டமாக இருக்கும். அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இன்பமாக மாத்தி இருப்பான். அல்லாஹ் தஆலா அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமானை உள்ளத்தில் அழகுபடுத்தினான். அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமானை உள்ளத்தில் அழகுபடுத்தினான். அதை உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக அல்லாஹ் தான் உங்களுக்கு மாற்றினான். குஃப்ரையும் பாவத்தையும் நயவஞ்சகத்தையும் வெறுப்புள்ளதாக அல்லாஹ் தான் மாற்றினான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா. யா அல்லாஹ், ஈமானை எங்களுக்கு விருப்பம் உள்ளதாகவும் அதை அழகாகவும் எங்கள் உள்ளத்திலே ஆக்குன்னு துஆ கேளுங்க. அப்ப அழகாக விளங்கும். அது என்ன செய்யும், இல்லை என்றால் பாவங்கள் அழகாக விளங்கும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே 3வது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் என்ன தெரியுமா, பாவங்களை விடுவதற்கும் நன்மை என்ற இடத்தை அடைவதற்கும் இடையில் ஒரு பெரிய யுத்தமே இருக்கிறது.
அந்த யுத்தத்துக்கு தயாரானால் தான் அந்த இடத்திற்கு வரலாம். வெறுமனே மாற வேண்டும், முந்துதால் மாற வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அது தவறு. ஆனால் அந்த போராட்டத்துக்கு பின்னால், அந்த கஷ்டத்துக்கு பின்னால், அந்த வழக்கத்துக்கு பின்னால் உங்களுக்கு அது இன்பமாகும் சகோதரர்களே. இன்பமாகும் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்றைக்கு நாங்க நபித்தோழர்களோட வரலாற்றை படிக்கிறோம், செய்திகளை பார்க்கிறோம், பார்த்துட்டு ஆச்சரியப்படுறோம், எப்படி வாழ்ந்திக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லுவோம்? நாங்க இந்த கரையில இருந்துட்டு அவங்கள அந்த கரையில பாக்குறோம். இந்த கரையில நின்று அதெல்லாம் செஞ்சுக்கிறாங்கன்னா எங்களுக்கு இயலாது. அவங்களும் மனிதர்கள் தான், அவர்களும் போராடி அந்த இடத்தை அடைந்தார்கள். அவர்களுக்கு சாராயம் விருப்பமாக இருந்தது, விபச்சாரம் விருப்பமாக இருந்தது, கொலை கொள்ளைகள் விருப்பமாக இருந்தது. அல்லாஹ் தலைகீழாக மாத்தினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைகீழாக மாத்தினான். காரணம் அவருடைய போராட்டமும் பொறுமையும். அதுதான் காரணம். அது எங்களிடத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் சகோதரர்களே அந்த வரலாற்றை பாருங்கள். ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படிதான் இவர்கள் அந்த இடத்திற்கு அடைந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் சொன்னதுதான் காரணம். என்னது? அல்லாஹ்வுடைய பாதையில் இஹ்லாஸோடும் பொறுமையோடும் போராடினார்கள். இரண்டாவது, தங்கள் உள்ளங்களை அல்லாஹ்வுக்காக பழக்கப்படுத்திக் கொண்டார்கள், அதற்காக கஷ்டப்பட்டார்கள். அதுதான் அவர்கள் அந்த இடத்தை அடைவதற்கு காரணம். எங்களால் முடியும், ஆனால் பெரிய ஒரு முஜாஹதா தேவை, போராட்டம் தேவை. விளங்கிட்டா? அப்படி இல்லாமல் வெறுமனே பயான்களை பார்க்கின்ற பொழுது அது விரக்தியாக தான் இருக்கும். செய்திகளை சொல்ல முடியுமே ஒழிய, செய்திகளை கேட்க முடியுமே ஒழிய, மாற்றங்களுக்கு போராட்டம் வேண்டும். வழங்கிட்டானே? மாற்றங்களுக்கு போராட்டம் வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு செய்தியை பாருங்கள், நீங்கள் கேட்ட செய்தி, ஆனால் அந்த செய்தியிலே நீங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த செய்தியிலே எப்படி அவருடைய உள்ளத்தை அவர் வழக்கப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அதாவது 70 காரிகள் கொல்லப்பட்ட செய்தி, குனூத் ஒரு மாத காலம். அதுல அவர்களை பற்றி எப்படி செய்தி வருது தெரியுமா? குன்னா நுசம்மிஹிம் அல் குர்ரா. அனஸ் சொல்றாங்க, அவர்களை நாங்கள் காரிகள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் என்று நாங்கள் அழைத்துக் கொண்டிருந்தோம். அவர்கள் 70, கிட்டத்தட்ட 70 பேர் இருந்தார்கள். அவர்களுடைய வளமையான வாழ்க்கை எப்படி தெரியுமா வருது? அற்புதமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை தெரியுமா? யததாரசூன பில் குர்ஆன். அதாவது அவர்கள் குர்ஆனை ஒருவருக்கொருவர் அமர்ந்து படித்துக் கொள்வார்கள். குர்ஆனை, அதுக்கு போக முந்தி அவங்களோட ஹிஸ்டரியை சொல்றாரு. குர்ஆனை ஒருவருக்கொருவர் அமர்ந்து படித்துக் கொள்வார்கள். வயதஅல்லமூன பில்லைல், இரவில் கல்வி பரிமாறிக்கொள்வார்கள், படித்துக் கொள்வார்கள். இரவு காலங்களில் கல்வி கற்பார்கள், மார்க்க அறிவை சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். பகல்ல யஹ்ததிபூன பின்னஹார், பகல் நேரங்கள்ல போய் விறகு சுமந்துட்டு வந்து அதை விட்டு வருகின்ற வருமானத்தில் பள்ளி வாசலிலே இருக்கக்கூடிய சுப்பாவாசிகள் இருக்கிறாங்க, அஹ்லு சுப்பா, அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பார்கள். தண்ணி நிறைச்சிட்டு வந்து பள்ளியில கொண்டு வைப்பார்கள், தண்ணி நிறைச்சிட்டு வந்து பள்ளியில் கொண்டு வைப்பார்கள். இது அவங்களோட வேலை. இளைஞர்கள் வணங்கிட்டானே, இளைஞர்கள் விறகு சுமந்து வராங்க, அதை விற்கிறாங்க, சுப்பாவாசிகளுக்கு செலவழிக்கிறாங்க, இரவுல படிக்கிறாங்க, பள்ளியில தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை நாங்கள் காரிகள் என்று அழைத்தோம். காரணம், அந்த குர்ஆன் விஷயத்தில் அவர்கள் திறமையானவர்களாக இருந்தார்கள். நஜித் பகுதியில் இருந்து வந்து இவங்களை பிரச்சாரத்துக்கு அழைக்குமாறு சொல்றார். உண்மையாத்தான் அவர் சொன்னார். அவர் உண்மையாத்தான் கேட்டார். கேட்டவர்ல குறை இருக்கல. அந்த 70 பேரை அழைச்சிட்டு போறாங்க தானே, இடையில வச்சு இது போன்ற அந்த குழுக்கள் எல்லாம் வந்து என்ன செய்து முரண்பட்டு வந்து இவர்களை கொலை செய்கிறார்கள். இந்த 70 பேரை அப்படியே கொலை செஞ்சாங்க. 70 பேரையும் இடையில குறுக்கிட்டு அவ்வளவு திறமையாக நல்ல முறையில் வாழ்ந்தவர்களை நபியர்கள் அவ்வளவு ஆத்திரப்பட்ட நியாயமா இல்லையா? அவங்களை கொலை செய்யறாங்க. கொலை செய்யற நேரத்தில் அனஸ் சொல்றாங்க, ஹராம் என்று சொல்லக்கூடிய, ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது, சங்கை என்ற கருத்து இருக்குது. எனது சாச்சா, எனது பெரியப்பா ஒருவரும் அதுல இருந்தாரு, ஹராம் என்று சொல்லி அவரும் அதுல போனார். அவரும் அதுல போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வந்து பின்னால என்ன செய்யறாரு, அந்த இடம் தான் முக்கியமான இடம், அம்பை எடுத்துட்டு வந்து பின்னால குத்துறாரு முதுகுல. இங்கலைக்கு வந்துச்சு அந்த குத்தின இதுல அம்பு முன்னால வந்துட்டு. இப்படி திடீரென ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து எது வெளிப்படும் தெரியுமா? அவர் உள்ளத்தை எதற்கு பழக்கப்படுத்தி இருந்தாரோ அதான் வெளிப்படும். விளங்கிட்டானே? வளமையான மேல் தோற்றம் வெளிப்படாது. அவருடைய ரகசிய வாழ்க்கையில் உள்ளம் எப்படி பழகப்பட்டிருக்கிறதோ அதான் வெளியில வரும். திடீர்னு நடந்தார், அம்ப கொண்டு இருக்கின உடனேயே இங்களால வந்துச்சு. சத்தம் போட்டு என்ன சொன்னார் தெரியுமா? புல்து வரப்பில் காபாண்டாரு, கௌபாவின் இரட்சகன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் சொன்னார். நான் வெற்றி பெற்று விட்டேன்.
அப்படி என்று சொல்லிக்கிட்டு தான் கீழே விழுந்தார். ஃபுஸ்து வரப்பில் கௌபா, கௌபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னா அவருடைய உள்ளம் எதுக்கு பழகிக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கொல்லப்பட்டார்களே மற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் உலக்குள்ள சத்தம் போட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது அல்லாஹ் இறைவனை அல்லாஹும்ம பல்லிக் நபியக், உனது நபிக்கு செய்தியை கொண்டு போய் சேர்த்துருது, உன் நபிக்கு செய்தியை கொண்டு போய் அப்லிக் நபியக், உன் நபிக்கு செய்தியை கொண்டு போய் என்னது சேர்த்து விடு. என்னது? இன்னா கதிர் அலீனாக்க வர் அலீத அண்ணா, நாங்கள் அனைவரும் உன்னை பொருந்திக் கொண்டோம் என்றும் நீ எங்களை பொருந்திக் கொண்டா என்ற செய்தியையும் உன் நபிக்கு சேர்த்து விடியா அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு தான் மௌத்தானா. அன்புள்ள சகோதரர்களே, அவங்களுடைய உள்ளம், அந்த 70 பேருடைய உள்ளமும் அந்த பள்ளி வாயிலில் எதற்கு பழக்கப்பட்டிருந்ததோ அதுதான் அவங்களோட வாயால வெளியே வந்துச்சு. இதெல்லாம் லேசாகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். இதே தியாகங்களுடைய அளவுக்கு, அதற்கு நெருக்கமான அளவுக்கு நாங்களும் வரலாம். ஆனால் நான் சொன்ன இந்த போராட்டங்களை அடையாமல் இலகுவாக வர முடியாது. அதை அடையாமல் என்ன செய்ய முடியாது? இலகுவாக வர முடியாது. அபு தஹ்தா உம்மு தஹ்தா தெரியும் உங்களுக்கு அந்த செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வசனம் இறங்குது. மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன், எவர் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ அதை அல்லாஹ் நாளை மறுமையில் ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கதீரா, பன்மடங்காக திருப்பி கொடுப்பார் என்ற குர்ஆன் வசனம். அந்த வசனம் சும்மா, அதாவது சகோதரர்களே, எங்களுக்கே சும்மா கேட்க வேணும் என்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்மா கேட்பானா? திருப்பி தாரேன்னு சொல்லி தான் கேட்கிறான், திருப்பி தாரேன்னு சொல்லி தான் கேட்கிறான். இந்த வசனம் இறங்கின உடனே அபு தஹ்தா எழுப்பி வர ரசூலாங்கிட்ட, அல்லாஹு தஆலா கடன் கேட்கிறானா அல்லாஹ்வின் தூதரேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களிடத்தில் கடன் கேட்கிறானா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோனே ரசூலாங்க ஆம் என்றார்கள். அல்லாஹ் கடன் கேட்கிறான், உங்கள்கிட்ட இருந்து என்னது, உங்களிடத்திலிருந்து கடன் கேட்கிறான் என்று சொன்னார்கள். முத்தையதக்க நாங்க ரசூலாங்கிட்ட கை நீட்டுங்க, நாங்க கையை வச்சாங்க. கை வச்சு என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, எனது தோட்டம் அல்லாஹ்வுக்கு கடனாகட்டும் என்று சொன்னாங்க. என்ற தோட்டம் அல்லாஹ்வுக்கு கடனாகட்டும் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு போனாங்க. அந்த தோட்டம் 600 ஈத்த மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம், வழங்கிட்டானே, அழகிய நீரோடைகள் கொண்ட ஒரு தோட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போகின்ற தோட்டங்களில் உண்டு. அழகான அந்த தோட்டத்துக்கு வாராரு, வெளியிருந்து சத்தம் போடுறாரு, யா உம்மு தஹ்தா, மனைவியை கூப்பிடுறாரு, ஏ உம்மு தஹ்தாவே, நான் இதை அல்லாஹ்வுக்கு கடனாக கொடுத்து விட்டேன், இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு கடனாக கொடுத்து விட்டேன். தோட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கல அவருக்கு, அந்த தோட்டத்தில் உள்ள வீட்டுல தான் வாழ்றார் அவர். அல்லாஹ்வுக்கு கடனாக கொடுத்து விட்டேன், சாமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. வீட்டு பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வெளியே வாங்கன்றான். அவ உள்ளத்தை எல்லாம் ரெடி ஆக்கி வெளியே எடுத்துட்டு வார நேரத்துல புள்ளையிட கையில ஒரு ஈத்தம்பழம், அந்த தோட்டத்திலிருந்து எடுத்த ஒரு ஈத்தம்பழம் இருக்குது. அவ அதை எடுத்து இப்படி கீழே போட்டுருக்கார், எடுத்து அதை கீழே போட்டு விடுகிறார். காரணம், இந்த தோட்டம் முழுதும் அல்லாஹ்வுக்கு கடன், அல்லாஹ்வுக்கு கடனாக கொடுக்கப்பட்டது என்றது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துக்கு அவர்களுடைய உள்ளங்கள் வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? வேற உள்ளங்கள் அல்லாஹ் வச்சிருந்தா நினைக்கிறீங்களா? வேற உள்ளங்கள் அவங்களுக்கு ஃபிட் பண்ணா நினைக்கிறீங்களா? இல்லை. போராட்டத்தில் அவர்கள் காட்டிய இஹ்லாசும் பொறுமையும். இரண்டாவது, இந்த உள்ளத்தை ஈமானுக்கு அவர்கள் வளமைப்படுத்திக் கொண்டது, பழக்கிக் கொண்டது. மற்ற பக்கம் இந்த உள்ளத்தை பழக்காமல் இருந்ததுதான் அவர்களுடைய இந்த மனோநிலைக்கு காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களை, உமர் இப்னுல் கத்தாப் மிக சிறந்த ஒரு நபித்தோழர், சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர். அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், ஸைத் இப்னுல் கத்தாப். அவருடைய சகோதரருடைய பேர் என்ன? ஸைத் இப்னுல் கத்தாப். இந்த ஸைத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னரே இஸ்லாத்தை தழுவி இருந்தார். உமர் அவர்களுக்கு முன்னரே இஸ்லாத்தை தழுவி இருந்தார். நபி அவருடைய மரணத்துக்கு பின்னால் முசைலமா என்ற பொய் நபிக்கு எதிராக ஒரு பெரும் யுத்தமே யமாமா என்ற பகுதியில் நடக்கிறது. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று இவருடைய சகோதரர் ஸைதும் கலந்து கொள்கிறார், தம்பி அவரும் கலந்து கொள்கிறார். யுத்தம் முடிஞ்சு யுத்தம் வெற்றி பெறுது. அதுல ஸைத் தம்பி வரும் வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கண்டிக்கிறாங்க. தம்பி வரும் வரைக்கும் கொஞ்ச நேரத்தில் ஜனாசாக்கள் கொண்டு வரப்படுமே, அந்த லிஸ்ட்ல தம்பி வராரு, கொல்லப்பட்டு ஷஹீதாக அந்த இடத்துல கொண்டு வரப்படுறாரு. கண்ட உடனேயே உமர் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுதுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? சபக்தனி இலஸ்னதைனி ஆகி, சகோதரரே, 2 விஷயத்தில் நீங்கள் என்னை முந்தி விட்டீர்கள், 2 விடயத்தில் என்னை நீங்கள் முந்தி விட்டீர்கள். ஒன்று, சபக்தனி இலல் இஸ்லாம், எனக்கு முன்னால நீங்க முஸ்லீம் ஆகிவிட்டீர்கள். ஓ சபக்தனி இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் என்னை நீங்கள் முந்தி விட்டீர்கள் என்று சொல்லித்தான் அழுதார்கள். என்று சொல்லித்தான் அவங்களோட ஆசை என்ன தெரியுமா? அட சகோதர பாசம் என்பதை விட தாண்டி எதற்கு அழுகிறாங்க தெரியுமா? தம்பியா இருந்து நீங்க இஸ்லாத்துக்கு முந்திட்டீங்க,
சொர்க்கத்துக்கு முந்திட்டீங்க, நான் பிந்தி விட்டேன் என்பதில் தான் அவர்களுடைய கண்ணீர் வடிந்தது, என்பதில் தான் அவர்களுடைய கண்ணீர் வடிந்தது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு மனநிலை அவர்களிடத்திலே இருந்தது என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு கிராமப்புறவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார், வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு போகிறார். அப்ப கனிமத்துக்கள் கிடைக்குமே, கனிமத், அந்த மாதிரியான கனிமத்து கிடைத்த நேரத்தில் இவரை பொறுப்படுத்தி எங்கே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு கீழே வேலை செய்கின்றவர்களை, அதாவது எவருக்கு கீழே இவர் வேலை செய்கிறார்களோ அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹ் கொடுக்கிறாங்க, இது அவருடைய பங்கு. இஸ்லாத்துக்கு கொஞ்ச நாளையே கனிமத்தில் ஒரு சொத்தை கொடுக்கிறாங்க, இது அவருக்கு கிடைக்க வேண்டிய பங்குன்னு கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க கொண்டு போய் இவர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒரு கிராமப்புறவாசி உழைச்சி வாழ்றாரு. பார்த்துட்டு இது என்ன கேட்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கனிமத்தில் கிடைச்ச பங்குன்னு சொன்னாரு. அப்படியே எடுத்தார். எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாரு. இது என்னன்னு கேட்டாரு. அல்லாஹ்வின் தூதர் இது என்ன? இது கதாவ கிஸ்முன் கஸம்துஹு லக், உங்களுக்காக நான் ஒதுக்கிய பங்குன்னு சொன்னாங்க. அப்ப இவர் சொல்லாரு மாஹாதா அலா, அதாவது மா அலா ஹாதா அஸ்லம்து, இதற்காக நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை அப்படி. ஆனா அவருடைய உள்ளம் என்ன சொல்லுது தெரியுமா? கிடைச்ச ஒரு இஸ்லாத்துக்கு வந்த உடனே கிடைக்குது. அதுல என்னது இவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால், இதற்காக வேண்டி நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை, இதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வரவில்லை அப்படி என்று கொடுத்துட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் உண்மை உரைத்திருந்தால், இப்பொழுது சொன்ன வார்த்தையில் இவர் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ் ஒரு நாள் இவரை உண்மையாளர் என்பதை இந்த சமூகத்துக்கு நிரூபிப்பான், இவரை உண்மையாளர் என இந்த சமூகத்துக்கு நிரூபிப்பான்னு சொல்லிட்டான். கொஞ்சம் காலம் போகுது, ஜிஹாத் வருது, பெரிய யுத்தம் ஒன்று நடக்குது. யுத்தத்தில் பலர் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட நேரத்தில் இந்த நபரும் கொல்லப்படுகிறார் ஷஹீதாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கிட்ட காட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கல. ரசூலுல்லாஹ் கிட்ட அஹுவன்னாங்க. அன்றைக்கு இப்படி ஒரு சொல்லிட்டு போனாலே அவரா இவர்னு கேட்டாங்க. ஆம் என்று சொன்னாங்க, அவர் தாங்க. அவர் சொல்லாரு, அதாவது இவர் அல்லாஹ்வுக்கு உண்மையாக நடந்தார், சத்தகஹுல்லாஹ், அல்லாஹ்வும் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுக்கு இவர் உண்மையாக நடந்தார், அல்லாஹ்வும் அவரை உண்மைப்படுத்தி விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சில செய்திகளை கொஞ்சம் மனசுக்கு எடுத்து பாருங்க. அவர்களுடைய வார்த்தைகள், அவர்கள் சொன்ன அந்த இடங்களுக்கெல்லாம் போவது என்று சொன்னால் அவர்களும் கஷ்டப்பட்டிருப்பார்கள், நாங்களும் கஷ்டப்பட வேண்டும். அவர்களும் லேசா போய் அதுல அடையல. ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக பலார்ந்து போய் அந்த இடத்துல உழல. அவர்களும் போராடினார்கள். போராட்டத்தில் இஹ்லாசும் சபரும் இருந்தது. உள்ளத்தை அப்படியே தஹ்பீப் பண்ண வேண்டிய ஒரு போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்துக்கு பின்னால் அந்த நிலையை அந்த நபித்தோழர்கள் அடைந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கேட்பவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? பேசுகின்றவர்கள் நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? செய்தியை வாசித்து எங்களுக்கு கொடுக்கலாம், செய்தியை எங்களுக்கு வாசிக்கலாம், செய்தியை நீங்கள் கேட்கலாமே ஒழிய நான் மாறுவதும் கேட்பவர்கள் மாறுவதும் இப்படிப்பட்ட இஹ்லாசும் பொறுமையும் உள்ள பெரிய போராட்டத்தில் தான் இருக்கிறதே ஒழிய வெறுமனே கேட்பதால் ஒரு காலமும் மாற்றம் ஏற்படுத்த முடியாது, ஒரு காலமும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அந்த அடிப்படையில் நீங்கள் உரைகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது விரக்தியை தான் ஏற்படுத்துமே ஒழிய எந்த மாற்றமும் வரவில்லை என்றுதான் உள்ளத்துக்கு சொல்லுமே ஒழிய எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை அது என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையை நாங்கள் போராடினால் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருவான். அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய தெரியுமா? நெருங்கி வருவான். நெருங்கி வந்துட்டான்டா உங்களுக்கு பாவத்தில் விழுவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த மாட்டான். பாவத்தில் விழுவதற்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயம் உள்ள, அதாவது பாவங்களை வெறுக்கக்கூடிய இதயமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து பாவங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு இதயமாகவும் அதற்கு இயல்புடைய ஒரு இதயமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரது உள்ளங்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ